திண்டுக்கல் மாநகராட்சியில் 2015 முதல் 2018 வரை 17 கோடி ரூபாய் வரி முறைகேடு என லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்பொழுது வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முழு விவரங்கள். மாநகராட்சியை தொடர்ந்து திண்டுக்கல் மாநகராட்சியிலையும் அந்த சொத்து வரி வசூல் அந்த முறைகேடு ஈடுபட்டிருப்பது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழக்கு மூலமாக அம்பலமாகி இருக்கிறது. திண்டுக்கல் மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக 17 கோடி ரூபாய் அந்த முறைகேடு நடந்திருப்பதாக தணிக்கை அறிக்கையின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அப்போதைய மாநகராட்சி கமிஷனர் உட்பட 5 அதிகாரிகள் என மொத்தம் 6 பேர் மீது இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாநகராட்சியின் அந்த துணை இயக்குனர் தலைமையில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வருவாய்த்துறை மற்றும் முதலீடு, குடிநீர் வழங்கல் நிதி மற்றும் பாதாள சாக்கடை நிதி மற்றும் தொடக்க கல்வி நிதி ஆகியவற்றிலிருந்து 17 கோடி ரூபாய் வரை அந்த வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதில் அப்போதைய மாநகராட்சி ஆணையராக இருந்த மனோகரன் மற்றும் மாநகராட்சி துணை வருவாய் அலுவலராக இருந்த சாரங்க சரவணன் ஆகியோர் திண்டுக்கல் மாநகராட்சியில் 48 வார்டுகள் உள்ள நிலையில் இதில் வார்டு 1 முதல் 12 வரை உள்ள வார்டுகளில் சொத்து வரி முறைகேட்டில் ரூபாய் 18,272 ரூபாய் அந்த முறைகேடு நடந்தது இந்த அறிக்கையின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கிறது. அதேபோல் சென்னையை சேர்ந்த சுசி இண்டஸ்ட்ரீஸ் அந்த நிறுவனம் மூலமாக திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சுமார் 19,834 ரூபாய் மதிப்புள்ள குப்பை தொட்டியை 37,750 ரூபாய்க்கு அந்த டெண்டர் அமௌண்டை விட கூடுதலாக அவர் உயர்த்தி 137 குப்பை தொட்டிகள் வாங்கி அந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவும் அந்த தணிக்கை அறிக்கையின் அடிப்படையில் அது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தங்கள் வழக்கில் காமித்துள்ளனர். இந்த வழக்கில் முன்னாள் மாநகராட்சி ஆணையர் ஓய்வு பெற்ற அந்த மனோகரன், முன்னாள் மாநகராட்சி துணை வருவாய் அலுவலராக இருந்த சாரங்க சரவணன் மற்றும் முன்னாள் மாநகராட்சி நிர்வாக பொறியாளர் கணேசன் ஓய்வு பெற்றிருக்கிறார். முன்னாள் மாநகராட்சியின் துணை பொறியாளராக இருந்த மாரியப்பன், மாநகராட்சி துணை பொறியாளர் சுவாமிநாதன் மற்றும் சென்னை சுசி இண்டஸ்ட்ரீஸ் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் நடராஜன் ஆகிய 6 பேர் மீது சுமார் 5 பிரிவுகளின் கீழ் திண்டுக்கல் ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு காவல் ஆய்வாளர் பழனிசாமி தலைமையிலான அந்த காவல் ஆய்வாளர் தலைமையிலான அந்த தனிப்படை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக துணை இயக்குநரின் அந்த தணிக்கை அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் திண்டுக்கல் மாநகராட்சியில் இந்த முறைகேடு தொடர்பாக ஆவணங்களை கைப்பற்றுவது தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு நேரில் அழைத்து ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக அந்த விசாரணையை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திட்டங்களை தீட்டியிருக்கின்றனர். குறிப்பாக முறைகேடில் ஈடுபட்டுள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள அப்போதைய மாநகராட்சி கமிஷனர் மனோகரன் மற்றும் நிர்வாக பொறியாளர் கணேசன் ஆகிய இருவரும் ஓய்வு பெற்ற நிலையில் சரவணன் மற்றும் அதே மாரியப்பன் உள்ளிட்டோர் சென்னை மற்றும் கரூர், திண்டுக்கல் ஆகிய மாநகராட்சிகளில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களை சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் அவருடைய சொத்துக்கள் மற்றும் அந்த குடும்பத்தினர் பினாமி சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சேகரித்து வருமானத்திற்கு அதிகமாக இவர்கள் சொத்து சேர்த்தார்களா என்பது குறித்தும் கண்டறிந்து அந்த சொத்துக்களையும் இந்த வழக்கில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை லஞ்ச ஒழிப்புத்துறையின் திண்டுக்கல் மாவட்ட காவல் ஆய்வாளர் பழனிசாமி தலைமையிலான அந்த காவல்துறையினர் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக எழுந்து புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் அந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார் தலைமையில் இந்த விசாரணை சூடுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது திண்டுக்கல் மாநகராட்சியிலையும் அந்த வரி முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.